சாந்தாக அஞ்சாவது குணமாக சொல்கிறார். மகாபக்த விஜயத்தில் எல்லா பக்தர்களும் சொல்லும்போதே ஒரு பக்தர்களையும் ஜகத்குரு துகாராம் மகாராஜ், சந்த சிரோமணி நாம்தேவ் மகாராஜ் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஏகநாத் மகாராஜை சொல்லும்போதே சாந்தி பிரம்ம ஏகநாத் மகாராஜ்னு சொல்லுவார். எதனால சாந்தி பிரம்ம ஏகநாத் மகாராஜ்னு அவருக்கு பேருனா, அவருடைய மனசு எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் சாந்தமாக இருப்பார். இவருக்கு எப்படியாவது கோபம் வர வச்சுடணும்னு ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே அவர் மேலே எச்சலை துப்புறான். ஒரு தடவை கிடையாது, 32 தடவை எச்சலை துப்புறான். துப்பினதுக்கப்புறம் அவனை பார்த்து ஒரு சிரிச்சுட்டு திருப்பி ஸ்நானத்துக்கு போகிறார். நான் இப்படி எச்சலை துப்புறேனே, உங்களுக்கு கோபம் வரலையான்னு கேட்குறான். அதுக்கு ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறார், நீ எச்சலை துப்பின, இதுக்கு நான் உன்னை கோபிச்சுட்டேன்னா என்னுடைய மனசு அசுத்தியாக ஆகிடும். இதுதான் சாந்தாக. பகவான் சொல்லும்போதே எத்தனை இடைஞ்சல்கள் அவர்களுக்கு பண்ணாலும் அவளுக்கு கோபமே வராது, அவளுடைய மனசு சாந்தமாக இருக்கும். இதுதான் பகவான் சொல்கிறார் சாந்தாக.